Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடினால் நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, நீ நல்லவர் அப்பா. அப்பா உம்முடைய கிருபை இன்றும் உள்ளதப்பா, உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா, உம்முடைய தயவு பெரியதப்பா. அப்பா நீ ரொம்ப நல்லவரப்பா. ஆண்டவரே எத்தனை நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க முடியாதப்பா, நீர் அவ்வளவு நல்லவரப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த உபவாச நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையாய் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவரே பாடல்களும் ஆராதனைகளும் தேவனுடைய செய்திகளும் ஜெபங்களும் சென்று கொண்டிருக்கிறதப்பா, ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. நீர் இந்த பகுதிகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் எங்களோடு கூட இணைந்து தேவனோடு கூட இப்பொழுது சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற உறவாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குள்ளாக்குங்க, ஆவியில பலப்படுத்துங்க, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே எந்த ஒரு அசதியும் பிள்ளைகளை தாக்கக்கூடா, சோர்வு தாக்கக்கூடா, தூக்கம் தாக்கக்கூடா. பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட என்னோடு கூட இணைந்து தேவனை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் உதவி செய்யும். மீதியான நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல வேண்டும். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, எல்லாரும் வாயில திறந்து ஓ உம்முடைய கிருபை எங்களுக்கு தாருன்னு கேளுங்க. ஓ அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்திடும் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்திடும் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, பாடுக வாயில திறந்து ஓ கிருபை தந்தாலே போதும் அப்பா. ஓ என் இயேசு ராஜா சாரோனின்
அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். நில உண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். நில உண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகா பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாது பரமனே என் முன்னே தீபமாய் வாரும். எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். எங்கே சுராஜா, சபை உங்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஆண்டவரே உங்க கிருபையை தாங்கப்பா. அலை மோதும் வாழ்வில் அழையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரை கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகினின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரை கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகினில் நங்கூரம் நீரே. எங்கே சுராஜா, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஓ உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஓ எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல. ஓ எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். எல்லா கரங்களும் உயர்த்தி எங்கே சுராஜா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம் கிருபையை இந்த நேரத்தில் எங்களுக்கு தருவீராக. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்திடும் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்திடும் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். எங்கே சுராஜா, நாம் எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஓ
அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அலை மோதும் வாழ்வு அலையாமல் செல்ல அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல ஆண்டவரே உம்முடைய கிருபையை மாத்திரம் எங்களுக்கு தாரும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து என்னை நடத்திடும் தேவா. இன்னைக்கு கலக்கத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம், என்ன காரியம் சம்பவிக்கும் என்கின்ற கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கலாம். இந்த கடல் என்னும் இந்த வாழ்வில் பயங்கரமான புயலை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சுக்கானை பிடித்து நீர் என் வாழ்க்கையை நடத்து, என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்கப்பா, எங்க வாழ்க்கையை நீங்க நடத்துங்க. எங்களால் ஒன்றும் முடியாது, எல்லாம் கைமீறி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் எங்களை நடத்தும், நீர் எங்கள் பிள்ளைகளை நடத்தும், எங்கள் சபையை நடத்தும், ஊழியர்களை நடத்தும், எங்கள் விசுவாச மக்களை நடத்தும், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னை நடத்தும், ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து நடத்தும். நீங்க கேட்கும் பொழுது காற்றும் கடலும் நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் அதை அதட்டக்கூடிய இயேசு நம் படகில் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பா. எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர் காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய தேவன், அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதி பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. துதி பாடு நம் இயேசுவை. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு என்ற முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு என்ற முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நல்ல கரங்களை தட்டி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூட்டு கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடு. சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஹல்லேலூயா. ஓ இயேசு என்னும் நாமமுண்டு. ராமாமா ஷெரேரியாத்தா. இயேசு என்னும் நாமமுண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு இயேசுவை தாழ்ந்து பாடு. நன்றியால் துதிப்பாடு நன்றியால் துதிப்பாடு தாழ்ந்து பாடு. எரிகோ மாதிலும் வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் ஆமென் துதியினால் இடிந்து விழும். எந்த காரியத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ இப்ப துதிக்கும் பொழுது இடிந்து விடும். சொல்லுங்க, கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு தாழ்ந்தும் பாடு. நன்றியால் துதிப்பாடு தாழ்ந்தும். நன்றியால் துதிப்பாடு இயேசுவை. எனக்கே இனி பயமே, என் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார். எனக்கே இனி பயமே, என் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார். 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 இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்றமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஓ இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஓ இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே இனி பயமே, என் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார்.
இருப்பார். விசுவாசத்தோடு என் துன்ப நேரங்கள், என்னுடைய கஷ்ட நேரங்கள், இயேசு என்னோடு இருப்பார். ஓ, என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப ஓ ஹல்லேலூயா 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 hallelujah. We worship you, Lord. We worship you, Lord. We worship you, Jesus. Hallelujah. இருப்பார் என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து, ஓ என்னுடைய துன்ப நேரத்தில் இயேசு என் கூட இருப்பார். என்னுடைய கஷ்ட நேரங்கள்ல இயேசு என் கூட இருப்பார். என்னை நடத்தினவர் இனிமேலும் அவர் நடத்துவார். இதுவரை வழிகாட்டினவர் இனிமேலும் வழிகாட்டுவார் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ராகா யாந்தரா ஷெரேலி யாந்தரா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நடத்துவார். இதிலும் பெரிதான காரியங்களை வாழ்க்கையில செய்வார். ஓ, நான் கலக்கம் அடைவதில்லை. கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படேன். கர்த்தர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படேன். நான் அசைக்கப்படேன். ஓ இயேசுவே என்னோடு இருப்பார். நல்ல கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரை என்னுடைய வலது பாரிசத்தில் நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படேன். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. தாவீது எழுதின எல்லாவற்றையும் பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என் பக்கத்தில் 1000 பேரும் எனது வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது அப்படின்றார். என்ன ஒரு நம்பிக்கை. அப்போ எவ்வளவு பெரிய விசுவாசம். கர்த்தர் அவர் பார்த்திருக்கிறார். அதனால தான் சொல்ல முடியுது, கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறான்ப்பா. கர்த்தர் தான் சொல்லுவாரு, நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன்ப்பா வலது பக்கத்தில், அதனால நான் அசைக்கப்படேன். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். ஓ, நான் அசைக்கப்படேன். என் பக்கத்தில் 1000 பேர், என்னுடைய வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அது சேதப்படுத்தார். என்னை சேதப்படுத்தார். என்னை சேதப்படுத்தார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினியை கடக்கும் பொழுது அவைகள் உன்னை பற்றாது. அக்கினி ஜுவாலைகள் உன்னை பற்றுவதில்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, நாம வேக மாட்டோம், நம்ம மேல் புரளாது, நம்மை பற்றாது. அதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். வாயில திறந்து சொல்லுங்க, என்னை பற்றாது, என்னை பிடிக்காது, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், தலை குனிவு அடைய மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படேன், அசைக்கப்படேன். ஒருவனை அசைக்க முடியாது, ஒரு வியாதியை அசைக்க முடியாது. அக்கினி ஊடாய் நடந்தாலும் அது என்னை பற்றாது. அக்கினி ஊடா நடக்கலாம் இன்னைக்கு, ஆனா அது பற்றாது. தேவனுடைய மனிதர்கள் அக்கினி சூளையிலிருந்து வெளியே வராங்க, அக்கினியுடைய அந்த ஸ்மெல்லு கூட அவங்க மேல இல்லை. கர்த்தர் அப்படி பாதுகாத்தார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு வேணும். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் நடத்துவா, ஆண்டவர் நடத்துவா, ஆண்டவர் நடத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நடத்துவார்? ஆமென். தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும்
சோர்ந்து போவதில்லை, என்னோடு இருக்கிறீர். தேவைகள் 1000 என்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு இருக்கிறீர். தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு கதியில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு கதியில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. பாடுங்க. உறவுகள் மறந்தாலும் நாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு கதியில்லை. நீங்க நாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு கதியில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு கதியில்லை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீர் என்ன மறக்கவில்லை. என்ன விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. கடைசியாக சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம்.
ராமாஷாந்தரா ஒரு பட்டலையே. ஆண்டவரே, தேவைகள் 1000 இருப்பினும் நீங்க என் கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலைப்பா. நீங்க தான் சொன்னீங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாரு, அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகளையே போஷிக்கிற பரமபிதா உங்களை போஷியாமல் இருப்பது எப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு 1000 தேவைகளோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், 1000 கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவைகளையே போஷிக்கிறீங்களே, நிச்சயம் எங்களை போஷிப்பீங்க. நாங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம், நாங்கள் தலை குனிவு அடைவதே இல்லை. கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறா, நான் அசைக்கப்படு. எல்லா துதி கனம் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை 1ஆம் தேதி அன்று நீங்கள் கேட்டீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதோடு கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் ஒன்று உண்டு, அதையும் உங்களுக்கு நான் தருகிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த 2 வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருக்கும். என் அருமையான வாக்குத்தத்தம் மறுபடியுமாக வாசிக்கிறேன். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருக்கும். இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் 1ஆம் தேதி அருமையாய் பேசினார், மறக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திற்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை தந்துட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து அந்த வார்த்தையை நிறைவிலே வைத்து நாம் ஜெபிக்கணும். இந்த மாதத்தில் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும், நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் அப்படியே அமைதியாயிராமல் நீங்க பாட்டில் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா, கர்த்தரை மனதிலே கொண்டு வராமல், கர்த்தரை நினைவிலே கொண்டு வராமல், கர்த்தரை கனம் பண்ணாமல், தொழுது கொள்ளாமல், விசுவாசிக்காமல், அறிக்கை செய்யாமல், ஜெபிக்காமல் இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிறைவேறாது. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்னு சொன்னா, அதை மனப்பாடம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நீங்கள் இப்படி செய்வீர்களானால் இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிய கிருபை இந்த புதிய மாதத்தை கிருபையாய் காணும்படியாக செய்திருக்கிறது. அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா விசுவாச குடும்பங்களும் எப்பொழுதும் எங்களுடைய நினைவிலே இருக்கிறீர்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறோம், உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது இந்த லாக்டவுன் முடியும், எப்பொழுது ஆராதனை ஆரம்பமாகும், எப்பொழுது எல்லாரும் கூடி வருவார்கள், எப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை நாங்கள் காண்போம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தருடைய சமூகத்திலே மறவாமல் துதித்து உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக குடும்பமாய் துதித்து தேவனை ஸ்தோத்திரித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன்,
உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தொலைபேசியின் மூலமாக எங்களோடு கூட தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவர்களுக்காகவும் பார்க்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும் அவரே நடத்துவாராக, உங்களோடு அவர் இருப்பாராக, எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பாராக. நீங்கள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி சுகமாய் நல்ல ஒரு இளைப்பாறுதலோடு கூட அமைதியாய் வாசம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலவேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக புறப்பட்டு போவோம். நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க சொல்லும் பொழுது, வாசித்துக் கொண்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை என் இருதயத்தை அப்படியே தொட்டது, என் மனதை தொட்டது. அது என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. இன்றைக்கு அதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட அவர் பேசுவாராக. சங்கீத புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். சங்கீத புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், என்ன ஒரு அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற, தேவனுடைய மனிதன் சொல்லுகிற வார்த்தை. அந்த வார்த்தை என்னுடைய மனதிலே அப்படியே நின்றது. அது என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரத்தில் இந்த வார்த்தையை நான் ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி கர்த்தர் பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக பிரசங்கத்தின் தலைப்பு, உபத்திரவத்தில் தம்முடைய முகத்தை மறைக்காதவர். உபத்திரவத்தில் தம்முடைய முகத்தை மறைக்காதவர். அப்படி என்றால் தம்முடைய முகத்தை தேவன் மறைப்பாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்தில் வரலாம். எரேமியால வாசிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே தேவன் தம்முடைய முகத்தை தம்முடைய ஜனங்களுக்கு மறைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபத்திரவத்தில் தம்முடைய முகத்தை மறைக்காதவர். இந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை பற்றிய தீர்க்க தரிசன சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் மறுபடியும் சொல்லுகிறேன், 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை பற்றிய தீர்க்க தரிசன சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் மேல் பகுதியை வாசிக்கும் பொழுது அங்கே தாவீதின் சங்கீதம் என்று வருவதை நாம் பார்க்கிறோம். அது நான் மேல் பகுதியை வாசிக்கிறேன். அகிலேத் ஷகார் என்னும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று வருகிறபடியினாலே அங்கே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை பற்றியும் வருகிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது அங்கே. அதே நேரத்தில் தாவீது எழுதின வாக்கியங்களும் அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 24ஆம் வசனத்திலே உற்று வாசிக்கும் பொழுது, கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது அழகாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து வர விரும்புகிறேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது என்ன சொல்லுகிறார்? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தாவீது தன்னுடைய உபத்திரவ காலங்களில், உபத்திரவ நேரத்தில் வாழ்ந்த அந்த நாட்களில்
தேவன் அவருடைய வாழ்வில் எவ்வாறாக செயல்பட்டார் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். தான் கடந்து வந்த பாதையில் சந்தித்த உபத்திரவங்களில் கர்த்தர் அவருடைய வாழ்வில் எவ்வாறாக செயல்பட்டார் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அது என்ன உபத்திரவம்? உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருனே. அது என்ன உபத்திரவம்? அவர் என்ன சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 26 அதிகாரம் 24 வசனத்துக்கு நேராக போகும் பொழுது அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் நம்ம வாசித்து பார்ப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 26 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். தாவீது விதமாக சொல்லுகிறார், எழுதுகிறார், அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக. நான் இப்படி வாசிக்கிறேன். இயேசுவே, தேவனே, ஆண்டவரே, என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விட்டுருங்க. இப்போ இந்த 24 வசனத்தில் வாசிக்கிற இந்த வார்த்தை உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரம். எவ்விதமான உபத்திரவத்தை சந்திக்கிறார்? ஒரு உபத்திரவம் அல்ல, 4 பக்கமும் உபத்திரவம். என்ன சொன்னாரு? அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக. யோசித்தேன், என்ன ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயே உபத்திரவத்தை குறித்து பேசணுமா? தேசம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? உபத்திரவத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகமாக போன் கால் வந்து கொண்டே இருந்தது. அதை நான் ஆன் பண்ண உடனே அங்கே ஒரு செய்தி போடப்பட்டிருக்கு, மேலேயே போடப்பட்டிருக்கு. 780 ஊழியக்காரர்கள் இந்தியாவிலே மாத்திரம் மரித்திருக்கிறார்கள், 90 மிஷனரிமார்கள் மரித்திருக்கிறார்கள், இந்தியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அங்கே வாசித்த உடனே, அப்போ நான் எடுத்த அந்த பிரசங்கத்திற்கும் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அந்த வார்த்தையை நான் கவனித்தேன். நான் எடுத்திருக்கிற செய்திக்கும் நான் வாசித்த அந்த பகுதிக்கும் ஒத்து வந்ததை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். மனதிலே இதை பேசலாமா வேண்டாமா, இந்த வார்த்தையை கொடுக்கலாமா வேண்டாமா, ஒரே குழப்பம். ஆனால் இருதயத்திலே ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உபத்திரவத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலக ஜனங்களும் தேவனுடைய மக்களும் உபத்திரவத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்களிலே உபத்திரவம், அநேக குடும்பங்களிலே பாடு, எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து வேதனையோடு கூட இருக்கிறார்கள். ஒரு சகோதரி எங்களை சமீபத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு, சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி அழைத்து கொண்டு போனாங்க. நானும் பாஸ்டரும் சென்றிருந்தோம். அங்கே போகும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவங்களோட வீட்டு காரியங்களை நாங்கள் விசாரித்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கே லீஸுக்கு இருக்கிறோம், இந்த வீட்டில் லீஸுக்கு இருக்கிறோம். மேலே இருக்கிற ஹவுஸ் ஓனர் அவர் இந்த கொரோனாவில் 2 பேரும் தாயும் தகப்பனும் இறந்துட்டாங்க. 2 பிள்ளைகள் அவர்களுக்கு. இப்போதான் ஒருத்தன் பிகாம் படிக்கிறா, ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் படிக்கிறா. 2 பிள்ளைகளையும் விட்டு இறந்துட்டாங்கம்மா இந்த கொரோனா வைரஸ்னாலே. அதை கேட்ட உடனே எங்களுடைய உள்ளம் ரொம்ப துக்கப்பட்டது. இன்றைக்கு உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? உபத்திரவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கு இதைத்தான் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், இயேசுவே இந்த எல்லா உபத்திரவங்களுக்கு. தாவீது அனுபவித்த உபத்திரம் 1 அல்ல 2 அல்ல, 4 பக்கமும் சுழல் காற்று அடித்து வீசுகிறது, மோதி வீசுகிறது. அவர் விதமாக சொல்லுகிறார். இந்த கடைசி பக்கத்திலே வாசிக்கும் பொழுது தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவரை கேட்டருளினார்.
நம்மை நோக்கி கூப்பிடுகையில் இந்த எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தரணும். அதிலே ஒரு உபத்திரவத்தை எடுக்க நான் விரும்புகிறேன். ஏராளமான உபத்திரவங்களின் வழியாக அவர் சென்றாலும் ஒரு உபத்திரவத்தை அவர் மிகவும் முக்கியமாக சொல்லுகிறார். அது என்ன உபத்திரவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். 11ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு உபத்திரவத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். என்ன உபத்திரவம்? அவனுடைய ஜீவனுக்கு விரோதமான உபத்திரவம். ஜீவனுக்கு விரோதமாய் பிசாசு பலமாய் கிரியை செய்கிறதை இங்கே பார்க்கிறோம். எதற்கு விரோதமாய்? ஜீவனுக்கு விரோதமாய்த்தான் பிசாசு பலமாய் கிரியை செய்கிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். 4 பக்கத்தில் உபத்திரவம் என்று சொல்லுகிறார், எல்லா உபத்திரவம் என்று சொல்லுகிறார், எல்லா உபத்திரவத்துக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியம் என்று சொல்லுகிறார், விடுவித்தரணும் என்று சொல்லுகிறார். அந்த எல்லா உபத்திரவத்திலும் ஒரு உபத்திரவம், முக்கியமான உபத்திரவம், ஜீவனுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு உபத்திரவம். இன்றைக்கு ஜீவனுக்கு விரோதமாகத்தான் பொல்லாத பிசாசானவன் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை பார்க்கிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து ஜீவனுக்கு விரோதமாய் யார் இவருக்கு விரோதமாய், தாவீதுக்கு விரோதமாய் உபத்திரவத்தை கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது சவுல் என்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு ராஜா தாவீதுக்கு விரோதமாய் சொல்ல போனால அநேகம் நாட்கள் அவனோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டு அவனுடைய ஜீவனை எப்படியாகிலும் எடுத்து விட வேண்டும், அவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாகிலும் மடங்கடிக்க வேண்டும், அவனுடைய பேரையும் அவனுடைய புகழையும் அவனுடைய கனத்தையும் அவனுடைய மேன்மையும் எப்படியாகிலும் எடுத்து விட வேண்டும், அடித்து விட வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அதிலே முக்கியமான ஒரு உபத்திரவம் ஜீவனுக்கு விரோதமான உபத்திரவம். ஜீவனை தொட முடியுமா? இந்த ஜீவன் யாருடைய கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. இந்த ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. கர்த்தர் அனுமதிக்காமல் ஒரு மனிதனுடைய ஜீவனை ஒரு மனுஷனாலும் சரி, எந்த பிசாசாலும் சரி அசைக்கவே முடியாது. அப்ப இவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நிலைமையிலே சவுல் ஒவ்வொரு நிமிஷமும் தாவீதுடைய ஜீவனை அழிப்பதிலே மிகவும் முற்பட்டு கொண்டிருக்கிறான், மிகவும் நோக்கமாயிருக்கிறான். அவனுக்கு என்ன ஆனது, சவுலுக்கு என்ன ஆனது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறான் தாவீது. 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, சவுலுக்காக, சவுல் குடும்பத்துக்காக, சவுலுக்கு விரோதமாய், சவுலுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒருவன் யுத்தம் பண்ண பயங்கரமாய் எதிர்த்து வந்த போது தாவீது சொல்லுகிறார், நான் போய் அந்த பெலிஸ்தரை கொன்று திரும்பி நான் வருகிறேன், அவருடைய தலையை நான் வெட்டி அவருடைய தலையை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று வீரமாய் தைரியமாய் சொல்லிவிட்டு போகிறான். நன்மை செய்ய போனான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சவுலுக்கும் சவுலுடைய வீட்டாருக்கு நன்மை செய்ய போனான். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நன்மையை செய்து விட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, சவுலுக்காக, சவுலுடைய வீட்டாருக்காக நன்மையை செய்து விட்டு வந்த இந்த குறிப்பிட்ட தாவீதை கொல்லும்படியாக அவனுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியம் உண்டாக என்ன ரீசன் என்று சொன்னால், என்ன காரியம் என்று சொன்னால், ஸ்திரீகள் சும்மா இல்லை, என்ன செய்துட்டாங்க தெரியுங்களா? மேளங்களோடும், 6ஆம் வசனம், மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில்
சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். 8ஆம் வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கு 1000 கொடுத்தார்கள் என்று சொல்லி அவன் மேல் எரிச்சல் அடைந்து, அவன் உலகத்திலேயே இராதபடிக்கு, உலகத்திலே இருக்கக்கூடாதபடிக்கு அவனுடைய ஜீவனை அழிப்பதிலே அவன் மிகவும் மும்முரமாக செயல்பட்டதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே தான் இப்படிப்பட்ட பயங்கரமான நெருக்கத்தில், இப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவத்திலே தாவீது செய்த காரியம் என்ன தெரியுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோமே 26ஆம் அதிகாரத்திலே, இயேசுவே என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விட்டுருங்கப்பா, போதும்பா, இந்த சவுளுடைய சவுளை நோடு கூட போராடுகிறது போதும், என்னுடைய ஜீவனை அடிக்க முற்படுகிறாரே, நான் இவர்களுக்கு நன்மையை தேடி தரும்படியாக போறேன். நன்மையை கொண்டு வந்து நன்மையை செய்தபடினால், நன்மை செய்த இன்றைக்கு நான் பாடு அனுபவிக்கிறேனே, மிகுந்த துக்கம், எல்லா உபத்திரவங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். ஆகவேதான் அங்கே கடைசியா வாசிக்கிறோம், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் கர்த்தர் அவனை கேட்டருளினார். என்ன நடந்தது தெரியுங்களா? அங்க என்ன வாசிக்கிறோம்? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும், தம்முடைய முகத்தை அந்த பயங்கரமான கட்டத்திலே கர்த்தர் தாவீதுக்கு மறைக்கல. என்ன செய்தார் தெரியுங்களா? 27ஆம் வசனத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை திருப்புங்க. முதல் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவரை நோக்கி கூப்பிட்ட போது, இயேசுவே உபத்திரவத்துக்கு என்னை முற்றிலுமாக நீங்களாக்குங்க, என்னை விடுவீங்க, என்னை முற்றிலுமாக இதிலிருந்து என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கல. பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள் இறங்கினார். அவனை அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வர, உபத்திரவத்திலிருந்து அவனை ரட்சிக்க, அவனை நீங்களாக்க பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இறங்கினார். தம்முடைய முகத்தை அவனுக்கு அந்த இடத்துல மறைக்க உடனே இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே அவர் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவராக அந்த இடத்திலே பல வசனங்களை வசனிக்கிறார். என்ன வசனிக்கிறார்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். நம்முடைய முகத்தை மறைக்காமல், கர்த்தாவே என்னை எல்லா இக்கட்டுகளுக்கு, எல்லா உபத்திரவங்களுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று அவரை நோக்கி கூப்பிட்ட போது, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இறங்கி அவனுடைய நாவினாலேயே அவன் வசனங்களை வசனிக்கத்தக்கதாக பலமாய் கர்த்தர் இறங்கினார். அவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் ஜீவனின் பலனானவர். என்ன உபத்திரவம்? ஜீவனை எடுக்கக்கூடிய ஒரு உபத்திரவம். ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் விளையேற பெற்றதாக இருக்கிறது, அருமையாயிருக்கிறது. 4 பக்கமும் உபத்திரவம். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நோய் என்ன உபத்திரவம், கடன் என்ன உபத்திரவம், அக்கம் பக்கத்திலிருந்து உபத்திரவம், வேலை ஸ்தலத்திலிருந்து உபத்திரவம், புருஷனை நிமித்தமாக உபத்திரவம், குடும்பத்தார் நிமித்தமாக உபத்திரவம், போகிற சில இடங்களிலே உபத்திரவம். 4 பக்கத்தில் இருந்து நீங்கள் உபத்திரவத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இங்கே நான் உபத்திரவப்பட்ட போது தேவன் தம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கவே இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அப்பா சொல்லுகிறார், 4 பக்கத்தில் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தம்முடைய முகத்தை நீ உபத்திரவப்படும் பொழுது, அந்த உபத்திரவத்தில் அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது ஒருபோதும் அவர் மறைக்க மாட்டார். அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? தம்முடைய முகத்தை மறைக்காமல் அங்கே இறங்கி பலமாய் தாவீதை கொண்ட வசனங்களை வசனிக்க வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்பொழுது உங்களோட சரீரத்தில் இருக்கிற நோயை பார்த்து அல்லது வியாதியை பார்த்து, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து, குடும்பத்தில் வீசிக்கொண்டிருக்கிற சூறாவளியை பார்த்து,
அக்கம் பக்கத்தில் வீசி கொண்டிருக்கிற சூறாவளியை பார்த்து, அல்லது வேலைஸ்தலத்தில் வீசி கொண்டிருக்கிற சூறாவளியை பார்த்து, நாலா பக்கத்தில் இருந்து உபத்திரவங்கள் வந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன் ஜீவனின் பலனாய் இருக்கும் பொழுது நீ யாருக்கு அஞ்சுகிறாய்? நான் உனக்கு வெளிச்சமாய் இருக்கும் பொழுது, நான் உனக்கு ரட்சிப்பாய் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன் ஜீவனின் பலனாய் இருக்கும் பொழுது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் ஜீவனுடைய கரத்திலே வெளியேற பெற்றதாய் இருக்கிறது, அருமையாய் இருக்கிறது. நீ தைரியமாயிரு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்ன தைரியமா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கிட்டாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இறங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? தாவீது சொன்னது போல நீங்க சொல்லுங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகையில், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுங்கள். உத்தரவமா, வியாகுலமா, நெருக்கமா, நிந்தையா, அவமானமா, போராட்டமா, நாலா பக்கத்துல இருந்து புயல் வீசுகிறதா, நாலா பக்கத்துல இருந்து அலைகள் மோதுகிறதா, நாலா பக்கத்துல இருந்து உபத்திரவங்கள் உங்களை நெருக்குகிறதா? இந்த எனக்கு எதிராக வருகிற இந்த உபத்திரவங்களில் அமிழ்ந்து விடுவேனோ என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்பா இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்குள் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார்னு சொன்னா இந்த உலகத்திலிருந்து வருகிற உபத்திரவங்களை கண்டு நீங்க ஒரு காலம் பயப்பட மாட்டீங்க, ஒரு காலம் பயப்பட மாட்டீங்க. தைரியமா நிற்பீங்க, தைரியமா நிற்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை, எவ்வளவு அருமையான வார்த்தை! கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார், யாருக்கு அஞ்சுவேன்? பயப்படுறீங்களா? பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? எங்க போனாலும் பயந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் உங்களுக்குள் இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது உங்களையும் அறியாமல் வேத வசனங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். தாவீது சொல்லுகிறது போல அறிக்கை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். விழுந்தார்களா? நாலா பக்கத்திலிருந்து தாவீதை நோக்கி உபத்திரவங்கள் வந்தது. கர்த்தர் அவர்களை இடறி விட செய்தார். சவுலுடைய நிலைமை என்ன? தாவீதை நோக்கி வந்தவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், சவுல் பாளையம் இறங்கினான், அவனுடைய நோக்கம் எல்லாம் அவனை அழிக்கணும், அவனை அழிக்கணும், அவனை வளர விடக்கூடாது, அவனை தழைக்க விடக்கூடாது, அவனை மேலோங்கி வர விடக்கூடாது. அவன் இன்னைக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியமா இருக்கிறானா? அவன் நல்லா இருக்கிறானா? அவனை பார்த்து ஸ்திரீகள் இப்படி பாடுகிறார்களா? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று பாடுகிறார்களா? நீங்க வளரும் பொழுது பிரச்சனை வரும், வளரும் போது உபத்திரம் வரும். நீங்கள் வளராத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க வளரும் பொழுது, கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது, நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது, நீங்கள் மேன்மை அடையும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக ஆவி செய்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது, நீங்கள் சுகமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் சமாதானத்தோடு இருக்கும் பொழுது, உன் குடும்பம் சமாதானமாய் இருக்கும் பொழுதுதான் உனக்கு பிரச்சனை. சத்துரு பலமாய் கிரியை செய்ய வருவான், சவலை போல கிரியை செய்ய வருவான், நாலா பக்கமும் சுழற்றி அடிக்க வருவான். இன்றைக்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவனை அறியாமல் ஒரு முடியை கூட ஒருவனாலும் அசைக்கவோ பிடுங்கவோ அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. உன் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, உன்னுடைய உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, உன்னுடைய புகழ்ச்சி, உன்னுடைய கீர்த்தி கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, உன்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில். எல்லாம் அவர் தந்தது, எல்லாம் அவர் தந்து உன்னை சத்துருக்களுக்கு முன்பாக, தாவீது சொன்னது போல, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடர்கிறது. தைரியமா இருங்க,
தைரியமா இருங்க. தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டேன். அவர் அற்பமாய் என்ன இல்லை, என் உபத்திரவத்தை பார்த்து நான் உபத்திரவப்பட்டேன். என் உபத்திரவத்தை பார்த்து அவர் அருவருக்கல. நான் உபத்திரவப்பட்டேன், அவருடைய முகத்தை எனக்கு மறைக்கல. நான் உபத்திரவப்படும் பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை விசாரித்தார், என்னை கேட்டருளினார். என்னப்பா, என்ன விஷயம், என்னவா, என்ன விஷயம்? நம்மை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. ஒவ்வொரு நாள் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை விசாரிக்கிறார். நம்மை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது, நம்முடைய குடும்ப காரியம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நிமிஷமும் நம் மேல் கண்ணை வைத்து நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவ மனுஷனாகி இந்த தாவீதுக்குள் ஆவியானவர் இறங்கின உடனே அவன் என்ன அழகாக பேசுகிறார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சொல்லிட்டு சொல்றார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்பீங்களா? 3:5 வாசிங்க. 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை என்னோடு கூட இணைந்து வாசிங்க. நாம் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, விசுவாசித்து வாசிக்கும் பொழுது அதை அப்படியே கர்த்தர் செய்வார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, சவுலுக்கு பயப்படாது, நாலா பக்கத்திலிருந்து வருகிற உபத்திரவங்களுக்கு பயப்படாது. காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவருடைய வலது கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு முடியையும் அவர் என்னை வைத்திருக்கிறார். அவரை அறியாமல் ஒருபோதும் என்னை அசைக்கிறவன் யார்? ஒரு முடியை கூட அவனால் அசைக்க முடியாது. என் பிள்ளைகளுடைய முடியை என்னை வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை அவருடைய மறைவிலே வைத்திருக்கிறார். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிற அவருடைய மறைவிலே வைத்திருக்கிறார். செட்டைகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் 5ஆம் வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. மறுபடியும் சொல்றேன், தமது கூடார மறைவிலே, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. விக்கிரங்கள் வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, சூறாவளி 4ஆம் பக்கத்தில் இருந்து வீசும் பொழுது, உத்தரவு வரும் பொழுது ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய தேவனை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 4ஆம் பக்கத்திலிருந்து சூறாவளி வீசுகிறதா? 121ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 91ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவை பலப்படுத்தும். 23ஆம் அதிகாரத்தை, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை வாசிங்க, நம்மை பலப்படுத்தும். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தை வாசிங்க, நம்மை பலப்படுத்தும். கூடார மறைவிலே மறைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் இந்த உபத்திரவம், இதுவரைக்கும் இந்த பாடு, இதுவரைக்கும் இந்த கஷ்டம், இந்த உபத்திரவத்திலே கர்த்தர் நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை நான் ஒருபோது உனக்கு மறைக்கல. கர்த்தருடைய முகம் அங்கே வந்து நிற்கிறது. அவன் பயந்து போய், சவுலுக்கு பயந்து போய் அவன் அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார். கெபியாக ஓடுகிறார், மலையாக ஓடுகிறார். அப்பொழுதெல்லாம் அவருடைய முகம் அவருக்கு மறைக்கல. அவருடைய முகம் வந்து அங்கே நிற்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸாக வந்து நிற்கிறது. என் மகன் தாவீதே, என்னப்பா, என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஏன் இப்படி நீ பயப்படுகிறாய்? உன் ஜீவனை எடுக்கவும், உன்னுடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியும் அழிக்கவும், உன்னுடைய ஆசீர்வாதங்களை அழிக்கவும், உன்னுடைய உயர்வை அழிக்கவும் ஒருவனுக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கல. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு 6ஆம் வசனத்திலே, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற
என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவருடைய முகம் அங்கே வந்து நின்ற உடனே, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இறங்கின உடனே தேவ பலன் வந்தது. அவர் வசனித்து அழகாக எழுதுகிறார். ஏன் உங்களால் முடியாது? ஏன் என்னால் முடியாது? ஏன் துவண்டு போகிறீர்கள்? ஏன் அப்படியே வதங்கி போகிறீர்கள்? ஏன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? தைரியமாய் நில்லுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரணத்தை சந்திக்கிறோம். தினந்தோறும் பாஸ்டர் அவர்கள் கல்லறைக்கு போய் கொரோனாவினால் மரித்து போகிறவர்களை அடக்கம் செய்து விட்டு வருகிறார். நானும் அந்த மரணத்திலே கலந்து கொள்வேன். கல்லறைக்கு போவதில்லை, நான் நேரம் வந்துடுவேன். போகும்பொழுதெல்லாம் பாஸ்டருக்காக நான் பின்னாடி இருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சவங்களை எடுக்க அவர் போகிறார், மரணங்களை அடக்க செய்ய போகிறார். இந்த காலம் ஒரு உபத்திரவ காலமாக இருக்கிறது. நான் அவருக்காக ஜெபிப்பதுண்டு. தேவஜனமே, பயந்துட்டோன்னு சொன்ன வாழ முடியாது. பயந்துட்டோன்னு சொன்ன ஒன்றையும் செய்ய முடியாது. பயந்து விட்டோம் என்று சொன்னால் எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறது போல சொல்லுங்க, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார். அவர் அருவருக்க மாட்டார். தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்க மாட்டார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். இது ஒரு உபத்திரவ காலமாக இருக்கிறது. நமக்கு இந்த உபத்திரவத்திலே அவருடைய கிருபை உனக்கு போதும். இந்த உபத்திரவ காலமாக இருக்கிறது. இந்த உபத்திரவ நாட்களிலே அவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த உபத்திரவ நாட்களிலே நீங்கள் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்வீர்களா? பரிசுத்த ஆவிக்குள்ளே போடுறது நிரம்பி காணப்படுங்க. ஒரு மனிதன் உபத்திரவப்படும் பொழுது உலக ஜனங்கள் அற்பமா எண்ணுவாங்க. உலக ஜனங்கள் அருவருப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, கேலி செய்வார்கள். உபத்திரம் வந்தவுடனே உதவிக்காக நல்லா இருக்கிற ஒரு மனுஷனிடத்திலே போய் உதவிக்காக நிற்கும் பொழுது அவன் தன்னை மறைத்துக் கொள்வான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் வரும் பொழுது, தேவனை நோக்கி போகும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய முகத்தை ஒருபோதும் மறைக்க மாட்டார். அவருடைய முகம் அங்கே வந்து நிற்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம். எகிப்து தேசத்திலே அவர்கள் உபத்திரவப்படும் பொழுது அவருடைய முகம் அங்கே வந்து நின்றது. அவர் இறங்கினார். என் ஜனங்கள் ஏன் உபத்திரவப்படுகிறார்கள்? ஏன் இந்த உபத்திரவத்தின் சத்தம்? ஏன் இந்த உபத்திரவத்தின் இருக்கும்? உடனே என்ன செய்தார் தெரியுங்களா? அவருடைய முகம் அங்கே வந்து இறங்கி, முகம் மறைக்கப்படல. ஒரு தேவனுடைய மனுஷன் உபத்திரவப்படும் பொழுது மனிதன் மறைத்துக் கொள்ளுவான், தன்னுடைய முகத்தை ஒளிந்து கொள்ளுவான், உதவி செய்ய மறுப்பான், நேருக்கு நேராக நின்று பேசுவதற்கு கூட அஞ்சுவான். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தான் நம்மை உருவாக்கினார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். நமக்காகவே அவர் இருக்கிறார். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் இறங்கி நமக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படும் பொழுது கர்த்தர் இறங்கி அவருடைய உபத்திரவங்களில் இருந்து அவர்களை விடுவித்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உபத்திரவத்திலே அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? என்ன செய்தார் தெரியுங்களா? எல்லா சத்ருவின் வல்லமைகளுக்கு அவர்களை நீங்களாக்கி அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த நல்ல அருமையான தேசத்தை, அந்த ஜனங்களுக்கு பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை, அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக இந்த உபத்திரவங்களுக்கு பின்னாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொன்னார், உபத்திரவத்தை பார்த்து, இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம், இந்த உபத்திரவத்துக்கு பின்னாக கனமும் மகிமையும் இருக்கிறது என்று சொன்னார். உபத்திரவங்களின் வழியாக போனால் அது மிகவும் நல்லது என்று சொன்னார். உபத்திரவங்களை பார்த்து இப்படி சொன்னவர்களும் உண்டு. தேவனுடைய ஜனமே, உபத்திரவங்களுக்கு பிறகு, தாவீதின் உபத்திரவத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது அருமையான ஒரு உயர்வு அவருக்கு காத்துக் கொண்டிருந்தது, ஒரு மேன்மை அவருக்கு காத்துக் கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது உபத்திரவத்துக்கு பிறகு
அருமையான ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுங்க, உபத்திரவப்படுகிறீர்களா? இன்றைக்கு உபத்திரவத்திலே நீங்கள் கண்ணீரோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்க உபத்திரவத்தை பார்த்து மற்றவர்கள் எள்ளி நகை ஆடுகிறார்களா? பரியாசம் பண்ணுகிறார்களா? அதையெல்லாம் பார்க்க வேண்டாம். எனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவ படும்பொழுது இல்ல, என் தேவன் என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து ஒருபோதும் அற்பமாக எண்ணல, அருவருக்கல. ஒரு குறிப்பிட்ட 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். உபத்திரவத்தின் மத்தியிலே அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது ஏலி கூட அவள் முழு வாயை திறந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஏலி சொல்லுகிறார், அற்பமாய் எண்ணுகிறார். இவள் குடித்திருக்கிறாளோ, இவள் மதுபானம் அறிந்திருக்கிறாளோ, அற்பமாய் எண்ணுகிறார். தேவனுடைய ஜனமே, உனக்கு ஒரு தேவன் உண்டு, உனக்கு ஒரு இயேசு உண்டு, உனக்கு ஒரு கர்த்தர் உண்டு. அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் உபத்திரவப்பட்டேன், ஒரு நாளும் அவர் என்னை அற்பமாய் எண்ணல. நான் உபத்திரவப்பட்டேன், ஒருபோதும் அவர் என்னை அருவருக்கல. நான் உபத்திரவப்பட்டேன், அவருடைய முகத்தை எனக்கு மறைக்கல. நான் உபத்திரவப்படும் பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை கேட்டருளினார். நம்மை கேட்கிற ஒரு தேவன், நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன், நம்மை தாங்குகிற ஒரு தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், உபத்திரவங்களுக்கு பின்னாக அதிகமான கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. சுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப வாசிக்கணும் போல இருக்கு. என்னோடு கூட இணைந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? சங்கீத புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை என்னோடு கூட இணைந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அவருடைய முகம் மறைக்கப்படவில்லை. உனக்காகவே அவருடைய முகம் இருக்கிறது. உன்னை கேட்கும்படியாகவே, உன்னை விசாரிக்கும்படியாகவே, உன்னுடைய ஜெபத்தை கேட்டருளும்படியாகவே உனக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத. எப்படிப்பட்ட உபத்திரவம் இருந்தாலும் இந்த உபத்திரம் ஒரு நிமிடத்தில் மறைந்து போகும். இந்த உபத்திரம் ஒரு நிமிடத்தில் மறைந்து போகும். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட நாம் சொல்லலாம். 4 சுவிசேஷங்களிலே வாசிக்கும் பொழுது, 4 சுவிசேஷ பகுதிகளிலே வாசிக்கும் பொழுது, சுவிசேஷங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான உபத்திரவங்களின் வழியாக கடந்து போகிறார். உபத்திரவங்களின் வழியாக அந்த கயவர்கள் அவரை அந்த பயங்கரமான உபத்திரவங்களை கொடுத்து அந்த வழியிலே அவரை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் அவர் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, சரீரத்திலே நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, சரீரத்திலே பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கயவர்களாலே, ரோம போர் செய்வர்களாலே, யூதர்களாலே, தன் சொந்த ஜனங்களாலே, பிலாத்துவினாலே, மற்றுமுள்ள ஜனங்களாலே உபத்திரவங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சரீரத்தில் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாரினால் அடிக்கிறார்கள், கையினால் அடிக்கிறார்கள், முள்முடி சூட்டுகிறார்கள், ஈட்டினால் குத்துகிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவம். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு சில நிமிஷங்கள் தான். அந்த நேரத்தில் அவர் சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? மத்திய 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் அற்பமாய் பேசுகிறார்களே, அற்பமாய் எண்ணுகிறார்களே, என்னென்னவோ இவன் ஊழியம் செய்த நாட்களிலே என்னென்னவோ சொன்னானே, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, இவர் பேரில் பிரியமாக இருந்தால், பிதா இவர் பேரில் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். கல்லர்கள் கூட பரியாசம் பண்ணினார்கள், அற்பமாக எண்ணினார்கள்.
இவர் சரீரத்தில் உபத்திரவப்படும் பொழுது அற்பமாய் எண்ணினார்கள். சரீரத்திலே நொறுக்கப்படும் பொழுது அற்பமாய் எண்ணினார்கள். ஜீவன் போகிற கட்டத்தில் தான் அந்த உபத்திரவங்களை அவரால் சரீரத்திலே சகிக்க முடியாத ஒரு நிலைமையிலே அவர் சொல்லுகிறார் 46ஆம் வசனத்திலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டே என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை பிதாவாகிய தேவன், பிதா தன்னுடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கல, உடனே இறங்கினார். இறங்கி என்ன செய்தார் தெரியுங்களா? பயங்கரமான காரியத்தை செய்தார். 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, என் தேவனே, என் தேவனே, உபத்திரவப்படும் பொழுது, சரீரத்தில் பாடுபடும் பொழுது, சகித்துக் கொள்ளாத ஒரு நிலைமையிலே அவர் கூப்பிடும் பொழுது ஒரு பக்கம் அற்பமாய் எண்ணுகிறார்கள். உபத்திரவத்தை பார்க்கும் பொழுது என் சொந்த ஜனங்கள் கூட, மற்றுமுள்ள ஜனங்கள் அற்பமாய் எண்ணுகிறார்களே, ஏன் என்னை கைவிட்டேன்? உபத்திரவம் பயங்கரமாக இருக்கும் பொழுது, உபத்திரவம் அதிகமாக இருக்கும் பொழுது, தாங்க முடியாத கட்டத்தில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை அங்கே அவருக்கு மறைக்காமல் உடனே தம்முடைய முகத்தை அங்கே காண்பிக்கிறார். 51 பார்க்கும் பொழுது ஏசு அந்த இடத்துல மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். ஆவியை விட்டாலும் அவரால் எல்லாவற்றையும் உணர முடியும். காரணம், அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தர், அவர் ஜீவன் உள்ளவர். அங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. அடுத்தது வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். என் தேவனே, என் தேவனே, என்னுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்களே, அற்பமாய் எண்ணுகிறார்களே, உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காமல் இப்பொழுது நான் யார் என்பதை, நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை, பிதாவுடைய செல்ல குமாரன் என்பதை, நான் வானத்திலும் ராஜா பூமியிலும் ராஜா, நானே தேவன் என்பதை, நானே பூமிக்கும் பரலோகத்துக்கும் தேவன் என்பதை இவர்கள் எல்லாரும் அறியத்தக்கதாக, நான் ஜீவன் உள்ளவர் என்பதை அறியத்தக்கதாக இந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும், காட்டும் என்று சொல்லும் பொழுது, கைவிட்டுட்டீங்களான்னு சொல்லும் பொழுது அங்க பயங்கரமான சம்பவத்தை, அவருடைய முகம் அங்கே வந்து நின்றது. பயங்கரமான சம்பவத்தை பிதாவாகிய தேவன் நடப்பிக்கிறார். இதை பார்க்கிற ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், மற்றுமுள்ள ஜனங்கள், பிளாத்து முதற்கொண்டு எல்லா ஜனங்களும், அங்கே இருக்கிற எல்லா வழியில போற எல்லா ஜனங்களும், 100க்கு அதிபதி அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்கள் அந்த பூமி அதிர்ச்சியை சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். உபத்திரவங்களுக்கு பிறகு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் யார் என்பதை, நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை எல்லா ஜனங்களும் அறியத்தக்கதாக இயேசுவும் கூட இருக்கிறார். உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், உனக்கு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறார், நல்ல செழிப்பை வைத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நல்ல சுகத்தை வைத்திருக்கிறார், நல்ல சமாதானத்தை வைத்திருக்கிறார். உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய உபத்திரவத்தை பார்த்து இன்றைக்கு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தலையை கர்த்தர் உயர்த்துவார். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ, உபத்திரவப்படுகிறேனே, உண்மையாய் அவரை பின்பற்றுகிறேனே, உண்மையாய் அவரை நேசிக்கிறேனே, ஜெபிக்கிறேனே, நான் துதிக்கிறேனே, அவ்வளவாய் கர்த்தரை பின்பற்றுகிறேனே, நேசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற உபத்திரவங்களின் வழியாக போய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ உங்களுக்கு விளங்காது. நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உபத்திரவம் இப்பொழுது உங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளங்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும். உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அங்கே வாசித்தோம். என் தலையை எல்லாருக்கும் மத்தியிலே என் தலையை தேவன் உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். பவுல் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டேன், உபத்திரவத்தை பார்த்து இது லேசான உபத்திரவம் என்று சொன்னேன். இந்த உபத்திரவத்துக்கு பிறகு தேவன் கனத்தையும் மகிமையையும் வைத்திருந்தார். இது லேசான உபத்திரவம். கவலைப்படுறீங்களா? உபத்திரவத்தை பார்த்து பயப்படுறீங்களா? உபத்திரவம் உங்களை அசைக்காது, உபத்திரவம் உங்களை ஒன்று செய்ய முடியாது.
உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, உபத்திரவத்தில் அமைதியா இருங்க. கர்த்தர் வடக்காடும்படியாய், கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய், கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளும்படியாய் உபத்திரவத்திலே நீங்க பொறுமையா இருக்கணும். அவசரப்படக்கூடாது, வேகத்தை எடுக்கக்கூடாது, உங்களோட சுயத்தை அங்கே காட்டக்கூடாது, சுயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாருன்னா ஒரே நிமிஷம்தான் அவர் ராஜாவாச்சு, அவர் தேவனாச்சு, ஒரே நிமிஷம்தான் உடனே அங்கு பிரதிபலனை கொடுத்திருப்பார். அவர் யார் என்பதை கொடுத்திருப்பார். உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்தார். எல்லா ஜனங்களும் இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறியக்கூடிய அளவுக்கு அங்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமல் அங்கே தம்முடைய முகத்தை வெளிப்படுத்தினார். அவர் கூப்பிட்ட பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அங்கே அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த உபத்திரவத்திலே அவரை கேட்டருளினார். பிதாவாகிய தேவன் கேட்டருளினார். இயேசு தாவீதின் கூக்குரலை கேட்டருளினார். இன்றைக்கும் அதே தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உபத்திரவப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள் தைரியமாயிருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜீவனில் பலனாயிருக்கிறார். அவரே உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவரே உங்களுக்கு பலனாயிருக்கிறார். எதை குறித்து பயப்படாதீங்க. இந்த உபத்திரவம் நீங்களும் நானும் சொல்லணும். நீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. இந்த கொடுமையான கொள்ளை நோய், இந்த கொடுமையான மரணம், இந்த கொடுமையான வாதை, இந்த கொடுமையான வியாதி, இந்த கொடுமையான கடன் பிரச்சனை, இந்த கொடுமையான இந்த சவுல போல யாராவது உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறாங்களா? சவுல போல யாராவது உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? தேவனுடைய ஜனமே, எதை குறித்து பயப்பட வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவத்திலே திடன் கொள்ளும் பொழுது தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும், நோய்களை ஜெயிக்க முடியும், வறுமையை ஜெயிக்க முடியும், தரித்திரத்தை ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை உபத்திரவங்களின் வழியாக கொண்டு போனாலும் அதன் பிறகு ரொம்ப சீக்கிரமாய் நம்முடைய கண்கள் அதிசயங்களை அந்த இடத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். போடுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உபத்திரவத்தில் தம்முடைய முகத்தை மறைக்காதவன், உபத்திரவத்தில் அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது உன்னை அவர் கேட்டருளுவார். அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற கர்த்தர். ஜீவன் இல்லாத உயிரில்லாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கல. அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல, அருவருக்கிற தேவன் அல்ல. உபத்திரவங்களில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய உன்னை அவர் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார், உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார், அப்படியே மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். பயப்படாது, இன்றோடு உன் உபத்திரவம் முடிகிறது, இன்றோடு உன் கண்ணீர் முடிகிறது, இன்றோடு உன் துக்கம் முடிகிறது, இன்றோடு உன்னுடைய அழுகை முடிகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு நேராக கடந்து போகலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உபத்திரவங்களுக்கு பிறகு நாம் அனுபவிக்க போகிற பெரிய பெரிய நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல தேசங்களுக்காக, நல்ல செழிப்புகளுக்காக, நல்ல பலனுக்காக, நல்ல கிருபைக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாராவது உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உபத்திரவப்படுத்திட எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கத்தக்கதாக அங்கே பயங்கரமான அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் செய்வேன். யாருக்கு பயப்படுகிறாய்? எந்த மனுஷனுக்கு பயப்படுகிறாய்? எந்த மனுஷிக்கு பயப்படுகிறாய்? உன்னில் இருக்கிறவர் பெரியவர். நீ யார்? நீ தேவனுடைய குமாரத்தி. நீ யார்? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன். உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். உன்னை ஒருவனும் அசைக்க முடியாது. உலகத்திலிருந்து வருகிற உபத்திரவம் உன்னை அசைக்க முடியாது. உன் குடும்பத்தை அசைக்க முடியாது. உன் பிள்ளைகளை அசைக்க முடியாது. உன் வருமானத்தை அசைக்க முடியாது. உன் தொழிலை அசைக்க முடியாது. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ ஜெயிக்கிறவன். நீங்கள் ஜெயிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். உபத்திரவத்தை பார்த்து ஒருபோது சோர்ந்து போயிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இறங்குங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள் இறங்கின போது அருமையான வாக்கியங்களை எழுதினது போல நீங்களும் கூட தேவனுக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கும் பொழுது நீங்கள் அருமையான பாடல்களை அவருக்காக எழுதுவீங்க. ஓடி ஓடி அவருடைய ஊழியத்தை செய்வீங்க. தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார்.
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிடும் 1000 மடங்கு தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது இருக்கிறது போல உங்களை பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, உன் குடும்பம் இருக்காது. இன்றைக்கு உபத்திரவத்தின் வழியில போயிட்டு இருக்கோம். சில நிமிஷத்துக்குள்ளாக கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை உயர்த்துவேன். எதிர்பார்க்கிறதை கொடுப்பேன், கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை கொடுப்பேன். வாலிபனே, கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நல்ல எதிர்காலம், நல்ல வேலை, நல்ல மனவாட்டியை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாலிப பெண் பிள்ளையை உனக்கு வைத்திருக்கிறார், வாலிப ஆண் பிள்ளையை வைத்திருக்கிறார். பெற்றோரே, உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளுடைய மேன்மையினை உங்களுடைய கண்கள் காணும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயத்தை செய்வதை உங்களுடைய கண்களால் காண்பீர்கள். யார் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறீங்க? யாருக்காக அழுது கொண்டிருக்கீங்க? யாருக்காக துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்க? எந்த புருஷனுக்காக, எந்த மகனுக்காக, எந்த மகளுக்காக, எந்த காரியத்துக்காக, எந்த வேலைக்காக, எந்த வருமானத்துக்காக, எந்த வியாபாரத்துக்காக கண்ணீரோடு கூட துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒன்றையும் குறித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை மறக்கல, உன் நினைவாகவே இருக்கிறேன். என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நான் உனக்காக யாவை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ரீபாலபா சந்தராத ரீகலபரா தியாக்கரா தியாந்தரா ஓ ஷவாமாமா தியாக்கரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இப்பொழுது ஜெப நேரம். இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இப்பொழுது கர்த்தரோடு கூட நாம் பேச போகிறோம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்ம எல்லாரும் வல்லமையா ஜெபம் பண்ண போறோம், வல்லமையாய் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஜெபிப்போமா? முதல் குறிப்பு என்ன தெரியுங்களா? இந்த கொரோனா வைரஸை கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் கர்த்தர் ஜெயக்குடி. இந்த பொல்லாத இந்த அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு, இந்த கொரோனா வைரஸை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நான் அவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நிர்மூலமாக்குவேன். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு காண்கிற இந்த வைரஸை, இந்த கொரோனாவை, இந்த கொள்ளை நோயை இனி நம்முடைய கண்கள் காணாது. இன்றைக்கு காண்கிறது எகிப்தியரை, இந்த கொள்ளை நோயை நம்முடைய கண்கள் இனி காண்பதில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் வேரோடு பூமியை விட்டு கர்த்தர் அடிக்கணும். 2வது, பரிசுத்தவான்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கணும். பரிசுத்தவான்களுக்கு இந்த வைரஸ் தொற்று, இந்த தொற்று வியாதி அவர்களை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். வட மாநிலங்களில் இருக்கிற பரிசுத்தவான்கள், கிராமங்களில், பட்டணங்களில், நகரங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக. 3வது, தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே ஒரு செழிப்பு, தேசத்திலே ஒரு அமைதி, தேசத்திலே ஒரு சமாதானம். நக்சலைட்டோ, தீவிரவாதிகளுடைய கிரியைகளோ, பூமி அதிர்ச்சியோ, வேறு ஒரு சேதமும் தேசத்தை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். 4வது, ஃபாரின்ல இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கணும். இன்றைக்கு ஃபாரினுக்கு ஒரு தம்பி வேலை நிமித்தமாக புறப்பட்டு போயிட்டார். சுற்றி கொண்டு போய் ஆக வேண்டும் என்று சொன்னார். அவருக்காகவும் தம்பி மெர்வீனுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த 4 காரியங்களுக்காக, ஃபாரின்ல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, தேசத்திற்காக, பரிசுத்தவான்களுக்காக, இந்த கொரோனா வைரஸை வேரோடு அடிக்கும்படியாக விசுவாசத்தோடு வல்லமையா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கண்களால் அதிசயத்தை காண்போம். ஓ ரியாதரா கரவரதியா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் தேசத்தில் இராதபடிக்கு என் ஆண்டவர் அடித்து நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவே, இந்த கொரோனா வைரஸை கேட்கும் பொழுது, அந்த பேரை கேட்கும் பொழுது ஜனங்கள் பயப்படுகிறார்கள், ஜனங்கள் திகிலடை இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஜனங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காங்க. பயத்திலேயே அநேகர் மரித்து போகிறார்களப்பா. ஆண்டவரே, மருத்துவமனைக்கு போகிறவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவதில்லை. வேண்டப்பா, இந்த வைரஸை வேரோடு அழித்து போடுங்கப்பா. எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. இன்றைக்கு காண்கிற இந்த கொள்ளை நோயை இனி நாங்கள் ஒரு நாள் காணாதபடிக்கு நீ தேசத்தில் இறங்கி யுத்தம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு காரணமாக இருக்கிற தேசத்தை கர்த்தர் சந்தேகம் ஆண்டவரே தொடும். ஆண்டவரே அப்பா, ஒருவரை இனி மறிக்காதபடிக்கு சங்கார தூதனை கட்டி போடுங்கப்பா, மரண தூதனை கட்டி போடுங்கப்பா, மரண பிசாசை கட்டி போடுங்கப்பா.
மரணமோ வியாதியோ வாதையோ ஒரு குடும்பத்தை அணுகாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சுவிசேஷகர்களுடைய மிஷனரிமார்களுடைய ஆண்டவரே கிராமங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வட மாநிலங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்புக்காக அவருடைய சரீர சுகத்துக்காக அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன். தயவு செய்து பரிசுத்தவான்களை பத்திரமாய் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்தது தேசத்திலே ஒரு சமாதானம், தேசத்திலே ஒரு நிம்மதி, தேசத்திலே ஒரு ஆசீர்வாதம், தேசத்திலே ஒரு செழிப்பு, தீவிரவாதமோ நக்சலைட்டோ இந்த கொள்ளை நோயோ காணப்படாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்தது ஃபாரின்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ ஃபாரின்ல அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு கூட 1-2 குடும்பங்களை அங்கே தந்திருக்கிறீங்கப்பா. எங்களை நேசிக்கிற குடும்பம், சபையை நேசிக்கிற குடும்பம் அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த 4 குறிப்புகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த 4 குறிப்புகளில் கர்த்தர் இறங்குவீராக பெரிய பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசேஷமாக அடுத்தது ஜெபிக்க போகிறோம். வாகனத்தில் பிரயாணம் செய்கிறவர்களுக்காக தற்கொலை ஆவியை கட்டி சூனிய மந்திரத்தை கட்டி வாலிபர்களை, குழந்தைகளை, முதியோர்களை, சகோதர சகோதரிகளை கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடும்படியாக ஒருவரையும் தீங்கு துக்கப்படுத்தாதபடி பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக இந்த 5 காரியங்களுக்காக ஜெபிப்போமா? ஆண்டவரே, வாகனத்தில் பிரயாணம் செய்கிறவர்களுக்காக இப்பொழுது கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். ஃபாரின்ல வண்டி ஓட்டும் பொழுது, உள்ளூர்ல வண்டி ஓட்டும் பொழுது உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தற்கொலை ஆவியை கட்டி ஜெபிக்கிறேன், சூரிய பிசாசை கட்டி ஜெபிக்கிறேன். இந்த கொரோனா பீரியட்ல கூட திருந்தாத சில ஆண்டவரே பிசாசுகள் உண்டப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சூனியத்தில் ஈடுபடுகிற எல்லா பொல்லாத ஜனங்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிபர்களுடைய பாதுகாப்புக்காக, வாலிபர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக, வாலிபர்களுடைய ஜெப ஜீவியத்திற்காக கர்த்தரை அவர்கள் இறுக அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய உயர்வுக்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக, அவருடைய நல்ல வேலைக்காக, அவருடைய வருமானங்களுக்காக, அவருடைய வியாபாரங்களுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைகள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். முதியோர்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். சகோதர சகோதரிகள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. அப்பா, எங்களுக்காக ஜெபிங்கம்மா பாஸ்ரையா, எங்களுக்காக ஜெபிங்க பாஸ்ரையா. ஆண்டவரே, ஜெப குறிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்காங்கப்பா. அவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, உள்ளத்தின் ஆழத்துல ஜெபிக்கிறப்பா. எனக்காக இந்த சபை ஜெபிக்காதா? எனக்காக இந்த பாஸ்டர்மா ஜெபம் பண்ண மாட்டாங்களா? எனக்காக இந்த பாஸ்ரையா ஜெபிக்க மாட்டாங்களா? தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உண்மையாய் ஜெபிக்கிறப்பா, உள்ளத்தின் ஆழத்துல ஜெபிக்கிறப்பா. இறங்கும் அப்பா. அவருடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்விதமான போராட்டமாக இருந்தாலும், எவ்விதமான உபத்திரவமாக இருந்தாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறதான இந்த நிமிஷமே ஒரு வல்லமை அவருடைய குடும்பங்களிலே பாய்ந்து, அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து, அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட காரியங்களிலே பாய்ந்து, ஆண்டவரே, பெரிய பெரிய காரியங்களிலே நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது சுகவீனமாயிருக்கும் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்தது சமாதானத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்தது கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டாரா? வேலை இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. குடும்ப தலைவர்கள், வாலிபர்கள், வாலிப தங்கச்சிமாரங்க இருக்காங்க. அடுத்தது வியாபாரத்திலே ஒரு வியாபாரமும் இல்லையே, வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறனே, எப்படி குடும்பத்தை நடத்தும் வேதனையோடு இருக்காங்க. அடுத்தது கேஸ் விஷயத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேஸ் விஷயத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கத்து தரணும். அடுத்தது திருமணத்துக்காக வாலிபர்கள் காத்து கொண்டிருக்காங்க. வாலிப பெண் பிள்ளைங்க, வாலிப ஆண் பிள்ளைங்க, பெற்றோர் காத்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் துரிதமாக இறங்கி தம்மோட பிள்ளைகளுக்காக அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். அடுத்தது பிள்ளை செல்வத்துக்காக கண்ணீரோடு பிள்ளைங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க, ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. மருத்துவமனைக்கு ஓடிட்டு இருக்காங்க. இனி மருத்துவமனைக்கு ஓடாதபடிக்கு, அதற்காக எந்த ஒரு பிரயாசம் எடுக்காதபடி நம்முடைய ஜெபத்தினால் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படிக்காக. அடுத்தது சுக பிரசவத்துக்காக பிள்ளைகள் கற்பனையாக இருக்கிறாங்க. சுக பிரசவத்தை தந்து அவர்கள் விரும்புகிற குழந்தையை தேவ சித்தத்தின்படி கர்த்தர் தரணும். அடுத்தது எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். குடும்ப தலைவர்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அடுத்தது எல்லா குடும்பங்களிலும் தேவன் விரும்பும் பரிசுத்தம் காணப்படணும்.
ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தில் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவன் விரும்புகிற பரிசுத்தம். அடுத்தது கர்த்தர் தம்முடைய வருகையிலே தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படியாக, வருகையிலே காணப்படும்படியாக இப்பொழுது நாம் இந்த 10 குறிப்புகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கும் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதானத்திற்காக ஜெபிக்கிறேன். வேலை இல்லையே, கடிரோடு கூட இருக்காங்கப்பா. வியாபாரத்தில் ஒரு வருமானமும் இல்லையே, வியாபாரம் இல்லையே, கண்ணீரோடு இருக்காங்கப்பா. அடுத்தது கேஸ் விஷயத்துக்காக ஜெபிக்கிறப்பா. யுத்தம் பண்ணி கேஸ் விஷயத்திலே பிள்ளைகளை ஜெயிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, திருமணத்துக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இறங்கி அவருடைய கண்ணீருக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அடுத்தது பிள்ளை செல்வத்திற்காக கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளைய கொடுங்க, ஒரு பெண் பிள்ளைய கொடுங்க, ஒரு பிள்ளைய கொடுத்துருங்க, ஒரு பிள்ளைய கொடுத்துருங்க, ஒரு பிள்ளை. அந்த நிந்தை நீக்கி போடுங்கப்பா, அந்த நிந்தை நீக்கி போடுங்கப்பா, அந்த நிந்தை நீக்கி போடுங்கப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவரப்பா. அடுத்து சுக பிரசவத்தை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அப்பா தாங்க. யாரெல்லாம் கர்ப்பிணியா இருக்காங்க அவங்களுக்கு எல்லா சுக பிரசவத்தை தாங்கப்பா. அவர்கள் விரும்புகிற குழந்தையை தேவ சித்தத்தின்படி தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களோட குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், எங்களோட ஊழியக்காரருடைய பிள்ளைங்க எல்லாரும் இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த ஜெப ஆவியை தந்து ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய், வாசிக்கிறவர்களாய், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வருகையில் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே அந்த பலனை, அந்த கிருபையை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, நீர் வரும்பொழுது எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்படணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். அடுத்தது, அநேகர் சில காரியங்களை இழந்திருக்காங்க. பிள்ளைகளை தொலைத்து போட்டிருக்காங்க, பிள்ளைகளை தொலைச்சிட்டாங்க, பொருள்களை கொடுத்துருக்காங்க, நகைகளை கொடுத்துருக்காங்க, லோன் வர வேண்டியதாக இருக்கு, சில டாக்குமெண்ட்ஸ் வர வேண்டியதாக இருக்கு, பொருள்கள் வர வேண்டியதாக இருக்கு. இழந்து போன சகலத்தையும் திரும்ப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வீடு கட்டணும், இடங்கள் வாங்கணும், இடங்கள் விற்கணும், ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யணும். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பிள்ளைங்க கடன் பிரச்சனையில் சிக்கொண்டு, வட்டி பிரச்சனையில் சிக்கொண்டு வேதனையோடு கொடுக்கிருக்காங்க. கர்த்தர் இறங்கி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது, சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து சோமனுங்க. ஆண்டவரே, வீடு கட்டணும், இடங்கள் வாங்கணும், இடங்கள் விற்கப்படணும். இழந்து போயிருக்காங்க, அநேக காரியங்களை இழந்து போயிருக்காங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து கூட நாமத்தை நீர் மையப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீ ஜெபத்தை கேட்கிறவரப்பா, நீ ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரப்பா. இறங்கி சகாயம் பண்ணுங்க. சீயோனிலிருந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால் கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். விசேஷமாக எத்தனையோ குடும்பங்களிலே புருஷனை இழந்துட்டாங்க, மனைவி இழந்துட்டாங்க, பிள்ளைகளை இழந்துட்டாங்க, பெற்றோரை இழந்துட்டாங்க. கண்ணீரோடு குடும்பங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து கண்ணீரோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கர்த்தர் தரணும். கர்த்தரே அவர்களுக்கு அப்பாவாய், கர்த்தரே அவர்களுக்கு அம்மாவாய், கர்த்தரே அவர்களுக்கு சகோதர சகோதரிகளாய், பிள்ளைகளாய் இருந்து கர்த்தர் அவர்களை வழி நடத்தும்படியாய், அவர்கள் இருந்த இடத்துல கர்த்தர் இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை, நிம்மதியை, திடகாத்திரத்தை, பலனை, தைரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அப்பா, இந்த குறிப்பு மிகவும் முக்கியமான குறிப்புப்பா. எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே அநேகரை தங்களோட சொந்தங்களை இழந்து, ஆண்டவரே தங்களோட ரத்தங்களை இழந்து கண்ணீரோடு இருக்காங்கப்பா. நாங்கள் வேதனைப்படுகிறோம் அப்பா, கண்ணீர் வடிக்கிறோம் அப்பா. இனி ஒருபோது எங்களோட குடும்பங்களிலே சங்கார தூதன் வரக்கூடாதப்பா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் வரக்கூடாதப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களில் வரக்கூடாதப்பா. ஊழியக்கார குடும்பங்களில் வரக்கூடாதப்பா. பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுங்கப்பா, அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுங்கப்பா, அவர்களுக்கு வேண்டிய சமாதானம், அவர்களுக்கு வேண்டிய நிம்மதியை கொடுங்கப்பா. நீரே சகல ஆறுதலின் தேவனப்பா. கிருபைக்குள்ள மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை கர்த்தர் பத்திரமாய் வேலை அடைத்து கர்த்தர் பாதுகாக்கணும். நம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் பத்திரமாய் வேலை அடைத்து கர்த்தர் பாதுகாக்கணும். நம்முடைய ஐயா அடக்கம் பண்ண தினதோறும்
அவ்வப்பொழுது போய் கொண்டிருக்கிறார். அவரை பத்திரமாய் வேலை அடைத்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக உங்களுடைய ஜெபங்களில் தினந்தோறும் ஊழியக்காரர்களாகி எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க, சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, சபையின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களோட சபைக்காக, எங்களோட ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே எங்களோட பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சத்துரு தொடக்கூடா, மரணம் தொடக்கூடா, பலவீனம் தொடக்கூடா. இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்துக்குள்ளாக மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசேஷமாக ஒரு சில பிள்ளைங்க ஃபாரினுக்கு போகணும்னு சொல்லி பணத்தை கட்டிட்டு ரொம்ப ஆவலோடு கூட காத்துட்டு இருக்காங்க. தம்பி டேனி, தம்பி தங்கச்சி மோனி, தம்பி ஆமோஸ், இன்னும் நிறைய பிள்ளைங்க போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. கர்த்தர் ஒரு வழியை திறந்து ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய முடியாது. உடனே கர்த்தர் செய்யணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்போமா? தம்பி டேனிக்காக, தம்பி தங்கச்சி மோனிக்காக, அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன், தம்பி ஆமோஸுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் போகணும்னு சொல்லி பிரயாசப்படுறாங்களோ அவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். தம்பி மெர்வீனுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் விசேஷமாய் தம்பி கபிலன் ஆண்டவர் வெளி தேசத்தில் இருக்கிறார். அவருடைய வேலைக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நிரந்தரமான வேலையை அங்கேயே ஆண்டவரே மறுபடியுமாக ஆண்டவர் ஸ்டாண்டர்டான வேலையை கொடுத்து மகனுடைய தலையை உயர்த்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதையும் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. விசுவாச குடும்பங்களை பத்திரமாய், ஆன்லைனில் பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பத்திரமாய், ஆண்டவரே எங்களோட சபையின் ஊழியக்காரர்களை பத்திரமாய், எல்லா பரிசுத்தவான்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் அரசியல் துறை, ஆண்டவரே மருத்துவத்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களோட முதலமைச்சருக்காக, எங்களோட பாரத பிரதமருக்காக, எல்லா அமைச்சர்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கடுமையாய் உடைத்துக் கொண்டிருக்கிறாங்க. மருத்துவர்கள், நர்சஸ் எல்லாம் கடுமையாக உடைக்கிறாங்க. போலீஸ் துறை கடுமையாக உடைக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா தொற்றுக்கு, இந்த கொள்ளை நோய்க்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எங்களோட முதலமைச்சரை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். பிரதமரை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு அருமையான சகோதரி லதா என்கிறவர்கள் மரணத்தோடு மருத்துவமனையில் போராடிட்டு இருக்காங்க. அவர்கள் மறிக்க கூடாது, ஜீவனை கர்த்தர் தந்து வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியா எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? லதா என்கிற சகோதரி மரணத்தோடு போராடிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே அவருடைய சரீரத்தில் இறங்கி அவர்கள் மறிக்காதபடி அவர்கள் வீட்டுக்கு கர்த்தர் ஜீவனோடு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாவற்றுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டபடினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.